ப்ராப்ளம்னா a 5% solution of cane sugar molecular weight கொடுத்துருக்காங்க 342. நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி தான். is isotonic with 1% solution of a substance X. the molecular weight of X is, அதாவது இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதோ அதாவது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம்ஸ் பை இவ்வளோ ml ஆஃப் சொல்யூஷன். சரிங்களா? ஸோ அதுதானே மொலாரிட்டி. இப்போ நீங்கள் வால்யூம் வந்து 100 ml நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு ஸ்டாண்டர்டுக்காக சொல்கிறேன். 100 ml அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே வால்யூம் வந்து 100 ml. சரிங்களா? 5% என்னென்னு எடுத்துக்கலாம், 5 கிராம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 50% என்னென்னு எடுத்துக்கலாம், 50 கிராம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், அதை சேஞ்ச் பண்ணுறேன். 5% கொடுத்துருக்கனால 5 கிராம், 1% அப்படின்னு கொடுத்துருக்கனால 1 கிராம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வெயிட் தெரியும், 5 கிராம் 1 கிராம். இதை எடுத்து எழுதிக்கோங்க. கேன் சுகர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ கொடுத்துருக்க டேட்டா லிஸ்ட் டவுன் பண்ணிவிடுங்க. ஸோ வெயிட் வந்து 5 கிராம், வால்யூம் வந்து 100 ml. நம்ம தான் அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். இந்த சைடு வால்யூம் வந்து 100 ml. சரிங்களா? மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்களா? மாலிகுலர் வெயிட் ஆஃப் கேன் சுகர் கொடுத்துருக்காங்க 342. மாலிகுலர் வெயிட்டு தான் நம்ம செகண்ட் அன்னோன் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஐசோடோனிக்னு சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, ஐசோடோனிக். அப்போ கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணால் மோல்ஸ் பர் லிட்டர், கரெக்டுங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், அதான் மொலாரிட்டி. சரிங்களா? இங்கே கான்சன்ட்ரேஷன்றது மொலாரிட்டி டேர்மில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ N1 by V1 is equal to N2 by V2. இப்போ என்ன பண்ணலாம், என்னை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதாவது ஸ்மால் m by கேபிட்டல் M. ஸ்மால் m அப்படிங்கிறது வெயிட்டு, கேபிட்டல் M அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட். சரிங்களா? இன்டூ V1 அதை அப்படியே நீங்கள் கொண்டு வரீங்க. அதே மாதிரி இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். M2 by கேபிட்டல் M2. சரிங்களா? ஸோ இப்போ M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு M2 இருக்க இடத்துல வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், M2 இன்டூ கேபிட்டல் M1 இன்டூ V1 பை இது வந்து ஸ்மால் m1 இன்டூ V2. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து M2 தெரியுமா? M2 அப்படிங்கிறது என்னது? ஸ்மால் m2, வெயிட் ஆஃப் சொல்யூட் 2. கரெக்டுங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க வெயிட் ஆஃப் சொல்யூட் 2. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 கிராம். இந்த 1% தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 கிராம்னு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ 1 இன்டூ 342, அதாவது M1ஓட மாலிகுலர் வெயிட் வந்து 342. அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிவன் டேட்டா எழுதிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ எழுதிட்டிங்கன்னா சப்ஸ்டியூஷனுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 0.1 by 5 into 0.1. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 68.4. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ தான் கரெக்ட் ஆன்சர் இருக்குது.